துவாரகா. துவாரம் அப்படின்னா வாசல் அப்படின்னு அர்த்தம். துவாரகான்றது வைகுந்தத்திற்கான வாசல். சாதாரணமாக பல ஊர்களை பூலோக வைகுந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியாகவே பூலோக வைகுந்தமாக இருந்த ஒரு இடம் துவாரகா. பகவானுடைய அஃபிஷியல் பிளேஸ் அதுதான். சரியா? நம்ம பாகவதத்தில் கிருஷ்ணலீலாவை என்ன பண்ணுவாங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறது உண்டு. கோகுல பிருந்தாவன லீலா அது ஒன்று, அதுக்கப்புறமா மதுரா லீலா அது 2, மூன்றாவதாக துவாரகா லீலா. ஸோ கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ விளையாட்டுகள் எல்லாம் இந்த கோகுல பிருந்தாவன லீலாவில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அசுரவதம், கம்சவதம், இந்த விஷயங்கள் எல்லாம் மதுரா லீலாவில். கிருஷ்ணன், வளர்ந்த கிருஷ்ணன், பொலிட்டீஷியன் கிருஷ்ணன். நிஜமாவே கிருஷ்ணனை போல சூப்பர் பொலிட்டீஷியன் யாருமே கிடையாது. அதர்மத்தை அதர்மத்தால் வெல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தவன் பகவான் கண்ணன் தான். நம்ம சொல்லக்கூடிய பகவத்கீதை உபதேசம் பண்ணது துவாரகா நாதன் தான். துவாரகையில தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்தது. நம்ம சாதாரணமாக எல்லாரும் அனுபவிக்கிறது சுதாமா, குச்சேலருடைய விஷயம் இல்லையா? குச்சேலர் கொண்டு போய் பகவானுக்கு அவல் கொடுக்கறது, பகவான் அளவற்ற செல்வம் கொடுக்கறது, இந்த லீலைகள் எல்லாம் நடந்தது துவாரகையில தான். அவ்வளவு விசேஷமான ஒரு இடம் துவாரகா.